Hello everyone, this is Anushka Jayaraman, TN Metric Standard 11, Unit 1 பார்த்துட்ருக்கோம். அதில் 4th sum. By taking suitable sets ABC, verify the following results. ஸோ ரிசல்ட்ஸ் என்னென்னு அவங்க கொடுத்துட்டாங்க, பட் ஏபிசி செட்டு என்னன்றதை அவங்க டிஃபைன் பண்ணல. அப்போ ஏபிசி செட்டை நம்மளாவே டிஃபைன் பண்ணிக்கணும். நமக்கு தெரிஞ்ச சில நம்பர்ஸை வச்சு, ஸ்மால் நம்பர்ஸை வச்சுட்டு, கவுண்டபிள் செட்டாக வச்சுக்கிட்டு நம்ம ஏபிசி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸிலி யூ கேன் வெரிஃபை த ரிசல்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் ஏ வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன்னா, இதில் ஒரு 4 or 5 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அந்த 4 or 5 சப்டிவிஷன்ஸ்க்கும் இந்த ஏபிசி யூனிவர்சல் செட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சமுக்கும் சேஞ்ச் பண்ணுன்ற நெசசிட்டி இல்லை. ஸோ ஏ வந்து 1 2 3, பி 4 5 6 7, சி 4 3 5 9, யூனிவர்சல் செட் 1 to 9 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ எல்ஹெச்எஸில் ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கும்போது A cross of B intersection C, A cross of B intersection A cross of C. ஸோ அப்போ A cross B intersection Cன்னு இருக்குது. A cross of B intersection Cனா என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் பிக்கும் சிக்கும் உள்ள காமன் டேர்ம் தான். பியில் என்னென்ன டேர்ம் இருக்குது, 4 5 6 7, சியில் என்னென்ன டேர்ம் இருக்குது, 4 3 5 9. ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, 4 ஒன்று இருக்குது, 5 ஒன்று இருக்குது, ஹியர் ஆல்சோ 4, ஹியர் ஆல்சோ 5. இதை தவிர வேறு எதுவும் காமன் இல்லை. அதுதான் இந்த B intersection C 4, 5. ஓகே, அப்போ A cross of 4, 5, ஏங்கிறது ஒரிஜினல் செட்டு 1 2 3. இதை நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன். தட் இஸ் கார்டீசியன் ப்ராடக்ட். நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படித்தது தான். அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். 1, 4, 1, 5, 2, 4, 2, 5, 3, 4, 3, 5. ஸோ இதெல்லாம் ஒரு செட்டுக்குள்ளே எழுதிட்டேன். செட் ப்ராக்கெட் இஸ் இம்பார்ட்டன்ட். செட் ப்ராக்கெட் போடலை அப்படின்னா அது வேலிட் கிடையாது. செட்குள்ளே இருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ தட் ஒன் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. அது ஏன் அப்படின்னா எல்ஹெச்எஸ் ஃபுல்லானவே நான் முடிச்சுட்டேன். அதனால் ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் பண்ணணும். A cross B இன்டர்செக்ஷன் A cross C. ஸோ A cross B தனியாக பண்ணிவிட்டு A cross C தனியாக பண்ணணும். ரெண்டுத்துக்குமான காமன் டேர்மை தான் செகண்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம். A cross of B, A is 1 2 3, B is 4 5 6 7. By making as usual Cartesian product here, 1, 4, 1, 5, 1, 6, 1, 7. Again 2, 4, 2, 5, 2, 6, 2, 7. Again 3, 4, 3, 5, 3, 6, 3, 7. ஸோ கார்டேஷன் ப்ராடக்ட் போட்டாச்சு A cross Bக்கு. அடுத்து A cross Cக்கு போடணும். A is 1 2 3 and C is 4 3 5 9. கார்டேஷன் ப்ராடக்ட் again 1, 3, 1, 4, 1, 5, 1, 9. 2, 3, 2, 4, 2, 5, 2, 9. 3, 3, 3, 4, 3, 5, 3, 9. இது எல்லாமே ஆர்டர்டு பேஸில் தான் எழுதணும். ஆர்டர்டு பேஸஸ் நத்திங் பட் இந்த ப்ராக்கெட்குள்ளே எழுதணும். A, Bன்ற ஃபார்மேட்டில் தான் எழுதணும். அந்த ஆர்டர்டு பேர் இல்லாமல் எழுதக்கூடாது. அண்ட் தென் என்னென்னா ஸ்டார்டிங்லேயும் ஒரு செட் ப்ராக்கெட் இருக்கணும், எண்ட்லேயும் ஒரு செட் ப்ராக்கெட் இருக்கணும். ரைட், இப்போ இது ரெண்டுத்துக்குமான காமன் டேர்ம் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ காமன் டேர்ம் என்ன அப்படின்னா, இதில் ரெண்டுத்தில் என்ன காமன் இருக்குன்னு பார்க்கணும். 1, 4, 1, 4, 1, 5, 1, 5. நெக்ஸ்ட் 2, 4, 2, 4, 2, 5, 2, 5, 3, 4, 3, 4, நெக்ஸ்ட் 3, 5, 3, 5. ஸோ இதெல்லாம் மட்டும்தான் காமனாக இருக்குது. அதை தந்துட்டு வேறு எதுவும் காமனாக இல்லை. ஸோ அதை செகண்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணலாம். 1, 4, 1, 4, 1, 5, 1, 5, 2, 4, 2, 4, 2, 5, 2, 5, 3, 4, 3, 4, 3, 5, 3, 5. ஸோ இது ரெண்டு செட்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஈக்குவேஷன் எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஈக்குவேஷன். ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சது செகண்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன். ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் வெரிஃபைடு. ஸோ அப்போ இந்த ரிசல்ட் வெரிஃபைடு அப்படின்னு போட்டுருணும். ஆஸ் யூஷுவல் சேம் இந்த ஏபிசி யூனிவர்சல் செட்டை மட்டும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அது நம்ம எக்ஸாமில் போயிட்டு தனியாக கண்டுபிடிச்சி போடுறதுங்கிறது பாசிபிள் கிடையாது. நம்ம இதை கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸிலி யூ கேன் ஃபைண்ட் அவுட். ஃபார் திஸ் 4 and 5 சப்டிவிஷன்ஸ்க்கும் அதே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணால் உனக்கு ஆன்சர்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். எஸ், செகண்ட் சப்டிவிஷன் இதிலே A cross of B union C, A cross of B union A cross C, சேம் ஒன். அதே ஏபிசி தான் எடுத்துக்கிட்டேன், அதே யூனியன் செட்டை தான் நான் எடுத்துக்கிட்டேன். எஸ், அப்போ B union C அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் பியும் சியும் யூனியன் பண்ணணும். யூனியன் அப்படின்னா ரெண்டு செட்ஸையும் மிங்கிள் பண்ணி விடணும். ரிப்பிட்டேஷன்ஸ் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை லெஃப்ட் அவுட் பண்ணிடணும். ஒன் டைம் தான் அதை யூஸ் பண்ணணும். ஸோ 3 4 5 6 7 9. A cross of B union C ஆஸ் யூஷுவல் சேம் கிராஸ் ப்ராடக்ட் போடுறோம், கார்டீசியன் ப்ராடக்ட் தான் போடுறோம். அதில் போட்டு ஃபஸ்ட்டு செட்டு இந்த சைடை என்ன வச்சுருப்போம்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுப்போம். இந்த சைடு தனியாக, தட் இஸ் ஆர்ஹெச்எஸ் தனியாக கால்குலேட் பண்ணி அது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுப்போம். இதுக்கு நடுவில் யூனியன் இருக்குது. ஸோ ரெண்டு செட்டோட ஆன்சர்ஸையும் நம்ம என்ன பண்ணோம்னா மிங்கிள் பண்ணி எழுதணும். மிங்கிள் பண்ணி எழுதும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2ன்னு கிடைக்கிது. ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS.
நெக்ஸ்ட் ஒன் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ. ஸோ இது ரெண்டு காமனில் இருக்கிற ரெண்டு கிராஸ் டிவிஷன் ப்ராடக்ட் போடணும். ரெண்டு கார்டீஷியன் ப்ராடக்ட்லேயும் உள்ள காமன் டேர்ம்ஸை எழுதணும். தட் இஸ் தேர் இஸ் நோ காமன் டேர்ம். தேர் இஸ் நோ காமன் டேர்ம் அப்படின்னா அதை நல் செட்டுன்னு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். எஸ், காமன் டேர்மே இல்லை அப்படிங்கிறதுனால அதை என்ன பண்ணணும்னா நல் செட்டுன்னு போட்டுடணும். அடுத்து வந்து ஏ இன்டர்செக்ஷன் பினா அதுக்கும் நல் செட்டு தான் இருக்குது. ஏன்னா ஏக்கும் பிக்கும் காமனாக எந்த டேர்முமே இல்லை. 1 2 3 4 5 6 7 அப்படி தான் நம்ம போட்டோம் இல்லையா. ஸோ காமன் டேர்ம் இருக்காது. பி இன்டர்செக்ஷன் ஏலையும் காமன் டேர்ம் இல்லை. அப்போ ரெண்டுத்துலேயுமே காமன் டேர்ம் இல்லைனா இது ரெண்டுத்துலேயும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது ஒரு காமன் தட் இஸ் நல் செட் தான் வரும். நல் செட் இஸ் ஈக்குவல் டு நல் செட்னா LHS ஈக்குவல் டு RHS. ஃபோர்த் ஒன் சி மைனஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி டேஷ். பி மைனஸ் ஆஃப் ஏன்னா இட் இஸ் நத்திங் பட் பி செட்டை போட்டுருணும். மைனஸ் ஆஃப் ஏ செட்டு. பி செட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா B is equal to 4, 5, 6, 7 and A is equal to 1, 2, 3. ஸோ என்ன அப்படின்னா பி மைனஸ் ஏ அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இதுலேருந்து ஏதாவது காமன் டேர்ம் இருந்தால் மட்டும் கேன்சல் பண்ணி விடணும். காமன் டேர்ம் எதுவுமே இல்லை பிக்கும் ஏக்கும். அப்போ இல்லாததுனால பியில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கும் ரிமைனிங் தட் இஸ் காமன் டேர்ம் இருந்து அடிச்சிருந்தால் ரிமைனிங் டேர்ம்ஸ் இருக்கும். இங்கே காமன் டேர்ம்ஸே இல்லைங்கிறதுனால ஆஸ் யூஷுவல் த சேம் வி ஹாவ் டு ரிட்டைன் த பி டேர்ம். பியில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே ரிட்டைன் பண்ணி எழுதணும். 4 5 6 7 சி மைனஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ. ஸோ பி மைனஸ் ஏ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். சி மைனஸ் ஆஃப் பி மைனஸ் ஏனா சி என்ன டேர்ம் இருக்குன்னு பார்க்கணும். தட் இஸ் 4 3 5 9 4 3 5 9 தட் இஸ் சி. இப்போ காமன் டேர்ம் பண்ணிக்கலாம். 4 4 அடிச்சிடலாம், 5 5 அடிச்சிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது 3யும் 9ம் மட்டும்தான். அப்போ ஃபஸ்ட்டு சி மைனஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 and 9. சி இன்டர்செக்ஷன் ஏ சிலி ஏலி இன்டர்செக்ஷனாக இருக்கிறது ஒரே ஒரு டேர்ம் தான் தட் இஸ் 3. அந்த 3யும் போட்டாச்சு. பி டேஷ் அப்படின்னா யூனிவர்சல் செட்லேருந்து எடுக்கிறது. பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் ஆஃப் பி. யூனா 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் நம்மளோட யூ இருக்கும். மைனஸ் ஆஃப் பி என்ன 4 5 6 7. ஸோ 4 5 6 7 அடிச்சுட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது 1 2 3 8 9 இருக்குது. ஸோ தட் இஸ் பி டேஷ். சி இன்டர்செக்ஷன் பி டேஷும் அப்படி தான். சிக்கும் பி டேஷ்க்கும் ஏதாவது காமன் இருக்கா? 4 3 5 9 பி டேஷுங்கிறது 1 2 3 8 9. அப்போ 3யும் 9ம் மட்டும்தான் காமன். சி இன்டர்செக்ஷன் பி டேஷ் ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணும்போது 3 9 கிடச்சிடும். ஸோ ஃப்ரம் 1 இங்கே வந்து செகண்ட் ஈக்குவேஷன் 2ன்னு கிடச்சிட்டு ஸோ தட் 1 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எஸ், ஃபிஃப்த் ஒன் பி மைனஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஆஃப் B intersection C minus of A. B minus A as usual same. First B set போட்டுருணும். minus of A set போடணும். அப்போ B setல இருக்க ரிமைனிங்கை ஃபுல்லாக எழுதிடுறதா B minus A. அதோட Cயை யூனியன் பண்ணுற மிங்கிளிங் ஆஃப் செட்ஸ் ரிப்பிட்டேஷன்ஸ் இருந்தால் அந்த எலமெண்ட்ஸை விட்டுறணும். தட் இஸ் B யூனியன் ஆஃப் C. எஸ், ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி போடும்போது ஏ மைனஸ் ஆஃப் சி போடுறோம். ஃபஸ்ட்டு ஏ செட் எழுதுவோம். அடுத்து சி செட்டு. ஏல இருக்க காமன் டேர்ம்ஸ் போக ஏல இருக்க ரிமைனிங் எலமெண்ட்ஸை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் அதான் ஏ மைனஸ் ஆஃப் சி. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் பி யூனியன் சி, இது செகண்ட் டேர்ம். ஃப்ரம் 1 and 2 போத் ஆர் ஈக்குவல். ஸோ திஸ் இஸ் வெரிஃபைடு. எஸ், ஸோ ஃபோர்த்து சம்மை பொறுத்த வரைக்கும் ஏபிசி யூனியன் செட் இது நாளையுமே ரேண்டமாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு 4 or 5 சப்டிவிஷன்ஸ் போட்டால் இட் இஸ் வெரி ஈஸியர். ஃபிஃப்த் ஒன் justify the trueness of the statement an element of a set can never be a subset of itself. So an element of a set can never be a subset of itself அப்படின்னா ஒரு செட்லேருந்து ஒரு எலமெண்ட்டை நான் எடுக்கிறேன். என்ன எலமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். அது வந்து எப்பவுமே வந்து அதுக்கு சப்செட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நம்பருக்கு சப்செட் ஆகும், அதே எலமெண்ட்டுக்கு சப்செட்டாக இருக்காது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். லெட் P is equal to ABCD ஒரு செட் எடுத்துக்கிட்டேன். ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் த செட் P can be a subset of the set itself. So every element of P can be a subset of the itself. எப்படி எக்ஸாம்பிள் A B C D. இப்போ நான் இதுக்கு சப்செட் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு நல் செட் எடுப்பேன். ஏன்னு ஒரு செட்டு, பின்னு ஒரு செட்டு, சின்னு ஒரு செட்டு, டின்னு ஒரு செட்டு. அடுத்து ஏபி ஏசி ஏடி பிசி பிடி எடுப்பேன். அடுத்து ஏபிசி பிசிடி, அடுத்து ஏசிடி, அதுக்கப்புறம் ஏபிசிடி. ஸோ இது இவ்வளோ சப்செட்ஸ் இருக்குது. நம்ம படிச்சிருக்கோம்ல 2 power 4 2 2s are 4 4 2s are 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. அப்போ 16 சப்செட்ஸ் இந்த செட்டுக்கு இருக்குது. எந்த ஒரு சப்செட் இருக்கோ அதுக்கு பவரில் இருக்கிறத வச்சு போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ 16 சப்செட்ஸில் கண்டிப்பாக ஏபிசிடின்ற ஒரு சப்செட் இருக்குது. அப்போ அதே எலமெண்ட்டு தானே அதுக்கு சப்செட்டாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்புன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பாகவே அந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட் அதுக்கு சப்செட்டாக இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. எஸ், சிக்ஸ்த் ஒன்
if n of p of a is equal to 1024, n of a union b is equal to 15 and n of p of b, then find n of a intersection b. It is nothing but n of p of a, number of p of a is equal to 1024. அதை 2 பவரில் எழுதணும்னா 2 power 10 எழுதலாம். அப்போ n of a என்ன வரும்? 10 வந்துடும். That's all. So n of a is equal to 10. ஏன்னா 2 பவர் தானே number of sets போடுவோம். So 10 போட்டாச்சு. n of p of b is equal to 3 or 32. அதை 2 power 5 எழுதலாம். அதில் n of b is equal to 5. இதில் கொடுத்துருக்க ரிசல்ட் எதில் இருந்தால் if n of a is equal to n, then n of p of a is equal to 2 power n. இந்த ரிசல்ட் வச்சு தான் நான் இந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். We know that n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b. நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம் 10th. ஸோ அப்போ இது implies that 15 is equal to 10 plus of 5 minus of n of a intersection b. அப்போ 15 is equal to 15 minus of n of a intersection b. n of a intersection b is equal to 0. Yes, thank you students.